ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம கிராமத்தை சுற்றி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நாங்கள் பொன்னி நாற்று தான் வச்சுருக்குறோம். வச்சு 3 மாதம் ஆகுது. ஆனாலும் கிணத்துல தண்ணி இல்லாமல் வளர்ச்சியே இல்லாமல் இருக்குது. பாதி புல் முளைச்சிருக்கு தண்ணி இல்லாத கிணத்துல. இங்கே பாருங்கள் எவ்வளோ புல் இருக்குது பாரு. களை எடுத்தாலும் மறுபடியும் அந்த புல் வளரத்தான் செய்யுது. தண்ணி இல்லாத பயிர் சரியாக வளரல, வளர்ச்சி இல்லாமல் அப்படியே இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிணத்துல தண்ணி கொஞ்சம் தான் இருக்குது, வற்றி போச்சு. இனிமேல் மழை பெஞ்சால் தான் இந்த கிணத்துல தண்ணி இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுற்றி வரப்பு ஓரத்தில் புளிச்சக்கீரை வச்சுருக்கோம். புளிச்சக்கீரை நல்லா வளர்ந்து பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள். இந்த கீரை உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. இந்த கீரையை கடைஞ்சும் சாப்பிட்லாம், ஊறுகாய் அரைச்சும் சாப்பிட்லாம். புளிச்சக்கீரை அவ்வளோ நல்லது நம்ம உடம்புக்கு. அப்புறம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீரை எவ்வளோ துளூர் கீரையாக இருந்தால் தான் துவையலுக்கு நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், மாதுளை செடி வச்சுருக்கோம். இப்போ தான் அது காய் காய்ச்சிருக்கு. இருந்தாலும் நிறைய காய் இருந்தது. அணில் எல்லா காயும் கடித்து வேஸ்ட்டு பண்ணிடும். இந்த அணிலெல்லாம் ஒரு பழம் கூட இல்லை. இங்கே பாருங்கள், எல்லா பூவும் அணில் கடித்து போட்டுரும். இப்போ தான் கொஞ்சம் 2-3 இடத்துல 4-5 காய் காய்ச்சிருக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கிணத்துல யாரெல்லாம் குளிச்சுக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓரத்தில் கருவேப்பிலை செடி போட்டுருக்கோம். கருவேப்பிலை வளர்ந்துருக்கு, அழகாக இருக்குது. மழையில் கொஞ்சம் துளுத்து இருக்குது கருவேப்பிலை. வீட்டுக்கு வேணுன்றப்ப நாங்கள் இந்த கருவேப்பிலை எடுத்துன்னு போயிட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம். இது பூச்செடி, மல்லிப்பூச்செடி பாருங்கள். பூவெல்லாம் பறிச்சிட்டோம். இப்போ தான் ஒன்று. தேங்க்யூ ஃப்ரெண்ட். இது பார்ட் 1. பார்ட் 2 அடுத்த இதில் போடுவோம். வீடியோவை முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.